விளையாடு பாப்பா, நீ ஆடி விளையாடு பாப்பா, வெற்றி நாடி விளையாடு பாப்பா. ஓகே, ஸோ தேவானந்தா காஸ்டியூம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காம்பினேஷன். இந்த பிளாக் அண்ட் சில்வர் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்டேஜ்ல ரொம்ப பிரைட்டா இருக்கக்கூடிய ஒரு காம்பினேஷன். அப்பேற்பட்ட ஒரு பிரைட்டான காஸ்டியூம் போட்டு ஒரு பிரைட்டான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறது நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். ஓகேவா? பாபா மாஸ்டர் சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு தேவானந்தாவோட பெர்ஃபார்மன்ஸ்? வணக்கம் தேவானந்த். குட் மார்னிங் மாஸ்டர். நல்லா ஆடுறமா நீ. தேங்க் யூ மாஸ்டர். நல்லா ஆடுற. உன்னோட அதே மாதிரி குட் சாங் செலெக்ஷன் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த சாங் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ப்ரெசன்டேஷன் நான் நம்ம சொன்ன உன் மேலே எனக்கு ஒரு குறையுமே கிடையாது. நீ அவங்க சொன்னதை நல்லா பண்ணிட்ட, நல்லா ஆடிட்ட. உன்னோட கொரியோகிராஃபர் யாரு? மாஸ்டர் அருண் மாஸ்டர். அருண் மாஸ்டர். அந்த குழந்தை நீ சொன்னது எல்லாம் பண்ணிடுச்சுல? பண்ணிட்டாங்க. அதே மாதிரி உன்னோட ஸ்டாமினா லெவல் இஸ் ரொம்ப நல்லா இருக்குமா, ரொம்ப நல்லா இருக்கு. நீங்கள் முட்டி போட்டு பண்ணுறீங்க, அப்புறமா கரெக்டாக கோஆர்டினேட் பண்ணுறீங்க. அதே மாதிரி சபைன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த அரங்கத்தில் ஒரு ஒரு இடத்துல நம்ம ஒரு ஒரு வித்தியாசம் கொடுக்கணும்னு ஒன்று இருக்குது. அது மட்டும்தான் அந்த குழந்தைகிட்ட மிஸ் ஆகுது எனக்கு. அதாவது வென் யூ ஓப்பனிங் த ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணாங்கல்ல செல்லம், நீ எப்படி நின்று தெரியுமா? யூஆர் நாட் ஃபார் கெட் ரெடி ஃபார் த சாங். நீ ரொம்ப சிம்பிளாக நின்று செல்லம். நீ ஆடினதுலாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது, உன்னோட ஸ்டேஜ் ஆட்டிடியூடு அதுதான் இம்பார்ட்டன்ட். நீ செம்மையாக ஆடிட்ட, நான் உனக்கு குறையே சொல்ல வரல. ரிலாக்ஸ் ஆகிடுற. அதுக்கப்புறம் பாருங்களேன், முடிச்சிட்ட பிறகுல
என் கம்மல் கீழே வந்துச்சு அதை போய் எடுக்க போகிற செல்லம். அதுதான் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் உங்ககிட்ட எனக்கு கொஞ்சம் தப்பாக தெரிஞ்சுது. மிச்சபடி உன்னோட பர்ஃபார்மன்ஸ் நான் ரொம்ப நல்லா இருந்ததுமா. உன்னோட ஸ்டாமினா ரொம்ப நல்லா இருந்தது. நீ அங்கங்கே நல்ல சின்ன நல்ல நல்ல எக்ஸ்பிரஷன் பண்ணிட்டேன். நம்ம கிட்ட அதே மாதிரி ஆஸ் கொரியோகிராஃபராக இவங்க கிட்ட என்னென்ன குறைகள் இருக்குன்னு தேடி கண்டுபிடித்து இந்த விஷயத்தை நீங்கள் இது பண்ணாதீங்கம்மா அப்படின்னு சொல்கிற கடமை உங்ககிட்ட தான் இருக்குது. அது நீங்கள் 4 வாட்டி பார்க்கும் போதே தெரிஞ்சிடும் அந்த விஷயத்தை. அதனால் தயவு செய்து அதையும் நீங்கள் கொஞ்சம் டேக் கேர் பண்ணுங்கள். அதான் நீங்கள் சொன்னது எல்லாமே அந்த குழந்தை கரெக்டாக பண்ணிடுச்சு. அதை சொல்கிறேன். ஓப்பனிங் அப்போ சில பொசிஷனில் அப்படி நிற்கணும், ஸ்மைலில் இருக்கணும், அதெல்லாம் கொஞ்சம் சொல்லி கொடுத்துடணும், நம்ம தான் சொல்லி தரணும். அதேமாதிரி டான்சர்ஸ் கூட நீங்கள் முடிச்சுட்டு கும்பலோடு அப்படியே போயிடணுமா, போகக்கூடாதுமா. நீங்கள் கரெக்டாக ஒரு 2 மினிட்ஸ் நின்ட்டிங்கன்னா அப்புறம் பண்ணிக்கலாமா. மிச்சபடி உங்கள் பர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்யூ சார். தேங்க்ஸ். தேங்க்யூ மாஸ்டர். ஓகே, எஸ் தருண் மாஸ்டர், நீங்கள் சொல்லுங்கள். தேவனந்தா, எஸ் மாஸ்டர். எனக்கும் அதுதான் தோணுது. நீ நல்லா பண்ண. தேங்க்யூ ஆனால் மாஸ்டர். எப்படா சாங் முடியும்னு சொல்லி அந்த மாதிரி பண்ணிட்டேன். வேண்டாம், ஒரு மூமெண்ட் ஒரு ஃபினிஷ் பண்ணு. அப்புறம் சினிமாவில் க்ளோஸ்அப் வைக்கிறப்போ கேமராமேன் சொல்லுவாங்க ரொம்ப கீழே மேலே போகாதன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த லென்ஸு ஃபிக்ஸாக இருக்கும். அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் கரெக்டாக டீட்டெயிலில் தெரியணும்னா கீழே மேலே பவுன்ஸ் பண்ணக்கூடாது. அப்போ கரெக்டாக இருக்காது ஸ்க்ரீனில். ஸோ நீ எவ்வளோ ஹெவி மூமெண்ட்ஸ் பண்ணால் கூட உன் ஃபேஸ் உன் கண்ட்ரோலில் தான் இருக்கணும். ஓகே மாஸ்டர். அப்புறமா அந்த ஆட்டிடியூட், அந்த ப்ரெசன்டேஷன், பாஸ்கர் சொன்ன மாதிரி அந்த ப்ரெசன்டேஷன் ஃபஸ்ட் இம்ப்ரெஷனே பெஸ்ட்டாக இருக்கணும். அப்புறமா நிறைய பவுன்ஸ் பண்ணிகிட்ருக்க. நீ பவுன்ஸிங் கம்மி பண்ணு. அது வேணா அது உங்கள் மாஸ்டரோட தப்பு இல்லை, அது உன்னோட கான்ட்ரிபியூஷன். மாஸ்டர் கம்போஸ் பண்ணிட்டார். நீ அழகாக இருக்கணும்னு சொல்லி என்ன மூஞ்சிக்கு என்ன போட்ட மேக்கப், அழகாக இருக்கணும்னு சொல்லி ட்ரெஸ் அழகாக இருக்குது. பட் உன்னோட ஆட்டிடியூட், உன்னோட கான்ட்ரிபியூஷன், நீ இன்னும் எக்ஸ்ட்ராடனரியாக தெரியணும். அதுதான் வேணும். யூஆர் அ குட் டான்சர். பட் உன் கான்ட்ரிபியூஷன் எப்போடா இந்த சாங்கை முடித்து நம்ம அடுத்த சாங்கு போகலான்னு சொல்லி அந்த ஆட்டிடியூட் வேண்டாமா. உன்னை முடிச்சு உன்னை கரெக்ட் ஃபினிஷ் பண்ணிட்டு போயிட்டோம். ஓகே, டேக் கேர். காட் பிளஸ். தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். நீங்கள் போகலாம். ஓகே, ஸோ ஜட்ஜஸ், தேவனந்தாக்கு உங்களோட ஸ்கோர். தருண் மாஸ்டர். தேவனந்தா, மாஸ்டர். இதை கீப் இட் அஸ் லாஸ்ட் வார்னிங். ஓகே, ஓகே மாஸ்டர். அங்கே பாரு. ஓகே, ஸோ தேவனந்தா ஃபுல் 10 மார்க்ஸ் வாங்கியிருக்கீங்க தருண் மாஸ்டர் கிட்ட இருந்து. பாபா மாஸ்டர், உங்களோட ஸ்கோர். எனக்கு தேவனந்தா உங்ககிட்ட நான் ஒன்றே ஒன்று தான் கேட்குறேன். நான் சாக்லேட் சாப்பிட்ணும். அதுக்கு எப்படின்னா ஹெல்ப் பண்ணுறீங்க நெக்ஸ்ட் டைம். ஓகே, அங்கே பாருங்கள்.